அரசு ஊழியர்கள் போராட்டம் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அரசு ஊழியர்களின் போராட்டத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்றும் மிகுந்த அக்கறையோடு கவனிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் அரசு ஊழியர்களின் போராட்டம் குறித்து அதிமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு ஊழியர்களின் கோரிக்கையை 99% நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார். போராடும் அரசு ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோமே தவிர அதிமுகவை போன்று எஸ்மா சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை என்றும் கூறினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என வாக்குறுதி அளித்து அரசு ஊழியர்களை தாங்கள் ஏமாற்றவில்லை என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் 23 ஆண்டுகால பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளதாக கூறினார். அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சரைக்குள்ளே வந்து எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் திமுகவுக்கு ஆதரவான சங்கங்கள் தான் இனிப்பு ஊட்டியதாக இபிஎஸ் தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் போராட்டத்தை வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்றும் மிகுந்த அக்கறையோடு கவனிப்பதாகவும் கூறிய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் முதல்வராக இருந்தபோது அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து கொச்சைப்படுத்தி பேசியதை நாடு மறந்துவிடவில்லை என்றும் மு.க. ஸ்டாலின் கூறினார். சத்துணவு ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக நேரமில்லா நேரத்தில் கறிக்கோழி விவசாயிகளின் பிரச்சனை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் பற்றி விவாதிக்க வேண்டுமென இபிஎஸ் வலியுறுத்தினார். அதற்கு அதிமுகவின் தீர்மானத்திற்கு பதில் தயாரித்துவிட்டு ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிய நிலையில் இதனை ஏற்காத அதிமுகவினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த கோழி வளர்ப்புக்கு எவ்வளவு செலவு உயர்ந்திருக்கோ அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை 0 அவரில் நான் கொண்டு வந்தேன். இந்த கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் என்பது இது தெரியும். முன்னதாக பேரவையில் 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக திமுக அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. 100 நாட்கள் பணிக்காலம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அறிவித்த திமுக தற்போது வரை நிறைவேற்றவில்லை என கூறிய இபிஎஸ் மத்திய அரசு 125 நாட்களாக உயர்த்தியுள்ளதை தாங்கள் வரவேற்றதாகவும் ஆனால் பெயரை மாற்றக்கூடாது என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதில் பதிலளித்த முதல்வர் அதிமுகவிடம் கேள்வி கணைகளை தொடுத்தார். எதிர்க்கட்சி சொல்வது 100க்கு 100 உண்மை, நான் மறுக்கல. ஆனால் அது யார் செய்து கொடுக்கணும்? ஒன்றிய அரசு. யார் ஒன்றிய அரசு? அவன் நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம், வரல. நீங்க குரல் கொடுத்துருக்கலாம்ல, இப்ப கூட்டணியில் சேர்ந்தீங்க, இப்பயாவது குரல் கொடுங்க. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக பேரவையில் இன்று தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார்.